பெரிய இயக்குனரான ஃபாசிலின் மகன் என்பதாலேயே சினிமாவில் ஃபகத் ஃபாசிலுக்கு சாதகமாக எதுவும் அமைந்துவிடவில்லை. சினிமாவை உற்று நோக்கினால் ஒன்று புரியும். வாரிசு நடிகர்கள் என்பதால் மட்டுமே ரசிகர்கள் அவர்களை கொண்டாடி விடுவதில்லை. சினிமாவில் நடித்து ரசிகர்களின் மனதை வெல்ல வேண்டுமானால் அந்த நடிகன் நம்பகத்தன்மையுடனும் நேர்மையாகவும் நடித்து ரசிகனுக்கு மிக அருகில் செல்ல வேண்டும். அது அத்தனை சுலபமாக அமைந்துவிடாது. மலையாள சினிமாவையும் தாண்டி இன்று இந்திய அளவில் அறியப்பட்டிருக்கும் ஃபகத் ஃபாசில் ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்தின் மூலம் மலையாள சினிமாவில் அறிமுகமானார் என்றால் நம்ப முடிகிறதா? ஆம், ஃபகத்தின் அப்பா ஃபாசில் தனது மகன் ஃபகத்தினை கையெத்தும் தூரத்து என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகப்படுத்தினார். அத்திரைப்படம் விமர்சகர்களால் படுமோசமாக விமர்சிக்கப்பட்டது. மிகப்பெரிய இயக்குனரின் மகனுக்கு நடிப்பு வரவில்லை என பல பத்திரிகைகள் அவரை அவமானப்படுத்தியது. ஃபகத்தால் அந்த தோல்வியிலிருந்து மீண்டு வர முடியவில்லை. இதனையடுத்து ஃபகத் உயர்கல்வி பயில அமெரிக்கா சென்று விட்டார். 7 வருட படிப்பிற்கு பிறகு மீண்டும் 2009ஆம் ஆண்டு கேரளா கஃபே என்ற குறும்படத்தின் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்த ஃபகத் ஃபாசில் படிப்படியாக முன்னேறினார். கேரளா கஃபே திரைப்படத்திற்கு பிறகு ஹீரோ, வில்லன் என எந்த ஒரு பாரபட்சமுமின்றி கிடைத்த வாய்ப்புகளில் நடிக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஃபகத் ஃபாசில் 2010ஆம் ஆண்டு முதல் பல இயக்குனர்களுடன் கைகோர்த்தார். ஒளிப்பதிவாளர் ஷமீர் தாஹிர் 2011ஆம் ஆண்டில் முதலாக இயக்கிய சாப்பா குரிசு திரைப்படத்தில் ஃபகத் ஃபாசில் ஏற்று நடித்த வில்லன் கதாபாத்திரம் ரசிகர்களால் பாராட்டப்பட்டதுடன் விமர்சன ரீதியாக மிகப்பெரிய பாராட்டினையும் பெற்றது. சாப்பா குரிசு திரைப்படத்தைத் தொடர்ந்து ஃபகத் ஃபாசில் மிகப்பெரிய நடிகரானார் என்றே கூறலாம். ஆஷிக் அபுவின் 22 ஃபீமேல் கோட்டைய திரைப்படமும் ஜோஸின் டைமண்ட் நெக்லஸ் திரைப்படமும் அவருக்கு மேலும் கை கொடுத்தன. இந்த திரைப்படங்களின் வெற்றியானது ஃபகத்தினை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்ல மிகப்பெரிய காரணமாக அமைந்தது என்றே கூறலாம். அதுவரை நெகட்டிவ் கதாபாத்திரங்களில் நடித்து வந்த ஃபகத்திற்கு அழகான காதல் கதைகள் சிக்கின. அதில் பிரபல ஒளிப்பதிவாளரான ராஜீவ் ரவி இயக்குனராக அறிமுகமான அன்னையும் ரசூலும் என்ற திரைப்படம் மிக முக்கியமான ஒன்று. ஃபகத் ஃபாசிலின் பெரிய கண்கள், காதல் உணர்வினை வெளிப்படுத்திய விதம் ரசிகர்கள் அவரை கொண்டாட வைத்தது. பல இயக்குனர்கள் ஃபகத்தின் கண்களையும் அவர் வெளிப்படுத்திய உணர்வுகளையும் கண்டு சிலாகித்தனர். மலையாள இயக்குனரான மதுசி நாராயணின் கும்பலாங்கி நைட்ஸ் மற்றும் தமிழ் இயக்குனரான தியாகராஜா குமாரராஜாவின் சூப்பர் டீலக்ஸ். இந்த 2 திரைப்படங்களும் நடிகர் ஃபகத் ஃபாசிலை தேசிய அளவில் சிறந்த நடிகராக அடையாளப்படுத்தியது. நடிகர் ஃபகத் ஃபாசில் ஒருமுறை தேசிய விருதும் 4 முறை கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருதினையும் பல தொலைக்காட்சி விருதுகளையும் பெற்றுள்ளார். நடிகர் ஃபகத் ஃபாசில் நடிக்க வந்தபோது வயது 19. முதல் திரைப்படத்திலேயே படுதோல்வியை சந்தித்த ஃபகத் ஃபாசில் இன்று மலையாள சினிமாவில் பல வெற்றி படங்களை கொடுத்துவிட்டு சூப்பர் டீலக்ஸ், விக்ரம், மாமன்னன் உள்ளிட்ட தமிழ் திரைப்படத்திலும் புஷ்பா போன்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்து பேன் இண்டியா ஸ்டார் என்ற பெயரையும் பெற்றார். சமீபத்தில் வெளியான ஆவேசம் திரைப்படம் ஃபகத் ஃபாசிலை 2K கிட்ஸ்களிடம் வெகுவாக கொண்டு சேர்த்தது எனலாம். அந்த படத்தில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து நடித்து இருப்பார். படத்தை முழுவதுமாக தாங்கி தனது நடிப்பை கொண்டு ரசிகர்களை மிரட்டியிருப்பார் ஃபகத் ஃபாசில். இந்த படம் ஃபகத்திற்கு வெற்றி படமாக அமைந்து தமிழிலும் பெரும் ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி தந்தது எனலாம். சினிமாவை பொறுத்தவரை நடிப்பினையோ வெற்றியினையோ ரசிகர்களின் மனதையோ இதுதான் என வரையறுக்க முடியாது. முதல் படத்திலேயே மிக மோசமான விமர்சனங்களுக்கு ஆளாகி இன்று மலையாளம், தமிழ், தெலுங்கு உள்ளிட்ட மொழிகளில் ஹீரோ, வில்லன் என எந்த பாரபட்சமும் பார்க்காமல் நடித்து வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஃபகத் ஃபாசில். கற்றலுக்கும் முயற்சிக்கும் உதாரணமாகிருக்கும் ஃபகத் ஃபாசிலுக்கு இன்று பிறந்த நாள் என்பதுடன் ட்ரெண்ட் நவ் சேனல் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்தை தெரிவிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே ஃபகத் ஃபாசில். தேங்க்யூ.